Good morning, students. Next, on the basis of deposition of sediments by rivers and topographical characteristics, the northern plains of India is divided into the following major regions. அதாவது இந்தியாவோட வட இந்திய பெரும் சமவெளி இருக்கு இல்லையாம்மா, அதோட காலநிலை மற்றும் நிலப்பரப்பு பண்புகளை கொண்டு தான் நம்ம என்னென்னு பண்ணுறோன்னா 4 வகைகளாக பிரிக்கிறோம். அதில் நம்பர் 1 ராஜஸ்தான் பிளைன்ஸ். It is located to the west of Aravalli range. It covers an area of about 1,75,000 kilometer square or square kilometer. Rajasthan plain is formed by the deposition of the river Luni and the long vanished river Saraswati. There are several salt lakes in Rajasthan. The Sambar Salt Lake, Pushkar Lake near Jaipur is the predominant one. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்டர்ன் சைடில் நியர்லி பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி இருக்கும்ப்பா. இதோட இந்த சமவெளியில் லூனி மற்றும் சரஸ்வதிங்கிறது இப்போ அட் ப்ரெசண்ட் கிடையாது. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளாக இது உருவாகி இருக்கிறது. எது உருவாகி இருக்கிறதுனா ராஜஸ்தான் சமவெளி. இது பல உப்பு ஏரிகள் இந்த சமவெளியில் ராஜஸ்தான் சமவெளியில் இருக்குது. அப்புறம் ஜெய்ப்பூரில் அருகில் சாம்பார் ஏரி அல்லது புஷ்கார் ஏரின்னு சொல்லுவோம். அது ரொம்ப இங்கே இம்பார்ட்டன்ஸாக இருக்குப்பா. The Thar Desert, also known as Great Indian Desert, is a large arid region in the northwestern part of Indian subcontinent that covers an area of 2 lakhs kilometer square and forms a natural boundary between India and Pakistan. It is the world's 7th largest desert. அதாவது நம்மளுக்கே தெரியும் தார் பாலைவனம், அதாவது தார் டெசர்ட் இந்தியாவோட மிகப்பெரிய பாலைவனம். இது நம்மளுடைய சப்கான்டினென்ட்டில் நார்த் வெஸ்ட் பகுதியில் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் தார் டெசர்ட் அப்படிங்கிறோம். இது 2 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக இருக்கும்ப்பா. இது உலகில் 7வது மிகப்பெரிய பாலைவனமாக இருக்குது. Next, the Aravalli the desert lies in the western part of the Aravalli range and covers 2/3 of Rajasthan state. There are 2 major divisions in the Thar desert. There are known as the actual desert region Mardasthali and semi-desert region Bangar. Many different types of sand dunes and salt lakes dams are seen here. இங்கே பார்த்திங்களாம்மா ஆரவல்லி ரேஞ்சுக்கும் வெஸ்ட் சைடில் ராஜஸ்தான் மாநிலத்தோட 3/2 மடங்கு பங்கு நிலப்பரப்பை கொண்டு இருக்கும். இதில் பாலைவனமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மருதஸ்தலியும் மீதி அரை பாலைவனமாக இருக்கு இல்லையா, அதான் செமி டெசர்ட் ரீஜன், அது பங்கராவும் 2 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்பாலைவன பகுதியில் பல உப்பு ஏரிகள் அதே மாதிரி மணல் திட்டுக்களும் இங்கே காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் பார்த்திங்களாம்மா பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். இட் லைஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் த இந்தியன் கிரேட் டெசர்ட். This plain is found over an area of 1,75,000 square kilometer. The Punjab Haryana plains are formed by the deposition of the river Satluj, Pyas and Ravi. These plains act as water divide. The water divide means doab. The 2 major watershed it divides are Yamuna Satluj and Ganga யமுனா. அதாவது நெக்ஸ்ட் பிளைன் நம்ம பார்த்தோன்னா பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸா. இது 1.75 lakhs சதுர கிலோமீட்டர் ஏரியா. இது எப்படி இருக்குன்னா நம்மளுடைய டெசர்ட்டுக்கு நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும். இதில்
சட்லஜ், பியாஸ், ராவி இந்த 3 ரிவர்ஸ்லையும் ஏற்படும் படிவுகளால் எது உருவாகியிருக்கு? இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் உருவாகியிருக்கு. இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நீர்பிரி மேடாகவும், இது வந்து நீர்பிரி மேடாகங்கிறது தான் அந்த டிவைடு, வாட்டர் டிவைட், டோப். அதுக்கப்புறம் கங்கை, யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளி. அதாவது அந்த வாட்டர் டிவைடை தான்ப்பா ஒரு இதிலேருந்து இன்னொன்றையும் பிரிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டோபுன்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் அந்த நீர் பிரி மேடு. Next, Ganga Plains. It extends from the Yamuna River in the west to Bangladesh in the east. The total area covered by this region is about 3.75 square kilometer. River Ganga and its tributaries such as Gagra, Kantak, Kosi, Yamuna, Chambal, Betwa, etc. constitute this plain by their sediments and make a great plain in India. It is the largest plain of India. The general slope of the entire plain, upper, middle and lower Ganga plain, is towards east and southeast. அடுத்தது பார்த்தோம்னா கங்கை சமவெளி. இது எப்படி இருக்கும்னா வெஸ்ட் சைடு கங்கை சமவெளியில் மேற்கிலிருந்து யமுனை ஆறு இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஈஸ்ட் வரையிலும் பங்களாதேஷ் வரையிலும் இது சுமார் 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்கும். அந்த கங்கை ப்ளஸ் அதோட ட்ரிபியூட்டரிஸ் தான் இந்த காக்ரா, கண்டக், கோசி, யமுனை, சம்பல், பெட்வா இது எல்லாமே. இது என்னன்னா அதிக அளவு மண்டல் மண்களை படிய வைத்திருக்கும். அதனால தான் இந்த கங்கை சமவெளியை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா மிகப்பெரிய சமவெளியை உருவாக்கி உள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது வந்து ஈஸ்ட் மற்றும் சவுத் ஈஸ்ட், அதாவது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது. த நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். It is located mainly in the state of Assam. It is a low-level plain located in the eastern part of the Great Plains of India and is formed by the deposition of river Brahmaputra. It covers an area of about 56,275 square kilometer. These plains create alluvial fans and mossy tracts. அதாவது நெக்ஸ்ட் லாஸ்ட் இதோட 4th ஒன் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர்டு ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். இது வந்து ஒரு ஆற்றினால் பிரம்மபுத்திரா அந்த ரிவர் இருக்கு இல்லையாப்பா, அதில் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளி தான் லோ லெவல் பிளைன்ஸ்ன்னு சொல்கிறோம். வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. எதுக்கு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது? வடபெரும் சமவெளின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், கங்கை சமவெளி, அதுக்கு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதோட வந்து பரப்பளவு பார்த்தீங்கன்னா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து எப்படின்னா வண்டல் விசிறி, அதுதான் அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்சி ட்ராக்குங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா, அதோட தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாக இது அமைந்துள்ளது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னாப்பா நார்தர்ன் பிளைன்ஸுன்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நார்தர்ன் மவுண்டைன்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நார்தர்ன் மவுண்டைன்ஸுக்கு அப்புறம் நார்தர்ன் பிளைன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெனின்சுலார் பிளாட்டோ. பெனின்சுலார் பிளாட்டோங்கிறது த பிளாட்டோ ரீஜன் லைஸ் டு த சவுத் ஆஃப் கிரேட் northern plains. This is the largest physiographic divisions of our country. It covers an area of about 16 lakh square kilometer, about half of the total area of the country. It is an old rocky plateau regions. The topography consists of a series of plateaus and hill ranges interspersed with river valleys. அதாவதுமா நம்மளுடைய சவுத் சைடு, எதுக்கு சவுத் சைடு? நார்தர்ன் பிளைன்ஸுக்கு சவுத் சைடு, சமவெளிக்கு கீழே டெக்கான் பிளாட்டோ. ஃபஸ்ட்டு பாருங்கள், மவுண்டைன் இருக்கும், மவுண்டைனுக்கு கீழே அப்படியே பிளைன்ஸ் இருக்கும், பிளைன்ஸ்க்கு கீழே என்ன வருது? பிளாட்டோ. ஆனால் இந்த பிளாட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் லார்ஜஸ்ட் ஏரியா எது கவர் பண்ணியிருக்கு? பெனின்சுலார் பிளாட்டோ கவர் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னா 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு. இந்த 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருந்தாலுமே இது வந்து நம்மளுடைய நாட்டோட மொத்த பரப்பளவில் பாதி எதுவாக இருக்கும்? பெனின்சுலார் பிளாட்டோவோ இருக்கும். இது வந்து
நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா இது ஓல்டு ராக்கி பிளாட்டோ ரீஜன் சொல்கிறோம். தொன்மையான பீடபூமி, தீபகற்ப பீடபூமி. இது எப்படின்னா பாறை அமைப்புகளாலும் பல குன்றுகளாலும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டு காணப்படுகிறது. ஆரவல்லி ஹில்ஸ் மார்க் the northwestern boundary of the plateau region. Its northern and northeastern boundaries are marked by the Bundelkhand upland, Kaimur and Rajmahal hills. The Western Ghats and the Eastern Ghats mark the western and eastern boundaries respectively. The altitude of a large portion of the plateau is more than 600 meters from mean sea level. The peak of Anaimudi is the highest point in the plateau. Its height is 2695 meters and is located in Anaimalai. The general slope of this plateau is towards east. The Great Plateau is the part of Gondwana, very ancient one landmass. Due to the old age, the rivers in this region attained their base level and developed broad and shallow valleys. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த இது வந்து நார்த் வெஸ்ட் சைடு ஆரவல்லி தொடர் இருக்கு இல்லையா, அதுக்கும் வடக்கு மற்றும் வடகிழக்கு அதில் பங்கல்ஹாண்டுங்கிறது வந்து உயர்நிலை பகுதின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கைமூர், ராஜ்மஹல் குன்று வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்ட் சைடு இருக்கும். அப்புறம் வெஸ்ட் சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, ஈஸ்ட் சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அப்போ எப்படி இருக்குது, நார்த் ஈஸ்ட் சைடில் பங்கல்ஹாண்டாகவும், இப்போ வெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா கைமூர் ராஜ்மஹலும், ஈஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் காட்ஸும், வெஸ்டர்ன் சைடு வெஸ்டர்ன் காட்ஸும் இருக்கும் போகும்போது அந்த சென்டர் பார்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து டெக்கான் பிளாட்டோன்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து வெஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக கவராக இருக்கக்கூடிய 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்த டெக்கான் பெனின்சுலார் பிளாட்டோன்னு சொல்கிறோம். பீடபூமியின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 600 மீட்டர்ஸ் உயரமாக இருக்கும். அதே மாதிரி ஆனைமலையில் அமைந்துள்ள அந்த 2695 மீட்டர் உயரமுள்ள ஆனைமுடி சிகரம், அதுதான் இங்கே வந்து என்னென்னா உயர்ந்த சிகரமாக இருக்குது. இது வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி சரிஞ்சிருக்கு. இங்கே கோண்டுவானா நிலப்பகுதி ஒரு பகுதி. அதாவது இது நம்ம வந்து லோயர் கிளாஸ்லேயும் படிச்சிருப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸில் எப்படி அந்த கோண்ட்வானா லேண்டு அங்காரா லேண்டு ரெண்டாக பிரிஞ்சு நடுவில் டெத்திஸ் வந்து அஃப்லிப்ட்னால நமக்கு வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து கிடச்சிதுமா. அந்த கோண்ட்வானா நிலப்பகுதியில் ஒரு பகுதி தான் இந்த பெனின்சுலார் பிளாட்டோ. ஆற்றின் மூப்பின் நிலை காரணமாக ஆறுகள் அகலமாக மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளையும் உருவாக்கி உள்ளது. அதோட டெவலப்மெண்ட்னால இது ஒரு சைடு என்ன இருக்கும், ப்ராடாக இருக்கும், ஒரு சைடு என்னவாக இருக்கும், பள்ளத்தாக்கு ஆழமற்ற மாதிரி இருக்கும், சாலோ வேலிஸாக இருக்கும். The river Narmada divides the plateau regions of India broadly into two parts. The regions lying to the north of the Narmada is called the Central Highlands, and the region lying to the south of Narmada is called Deccan Plateau. All the major rivers Mahanadi, Godavari, Krishna, Kaveri, etc. lying to the south of the Vindhya flows eastwards and fall into the Bay of Bengal. Narmada and Dabdi are the two rivers situated to the south of the Vindhyas flow westward. Their movement towards west is due to the presence of a rift valley in the region. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நர்மதை ஆறு, நர்மதா ரிவர் இருக்கு இல்லையா, அது வந்து தீபகற்ப பீடபூமி அதாவது பெனின்சுலார் ரீஜனை ரெண்டாக பிரிச்சிடும். அப்படி பிரிக்கும் போகும்போது நார்த் சைடில் வந்து மத்திய உயர் நிலங்களாக இருக்கும், சவுத் சைடில் பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டோவாக இருக்குது. அப்போ அந்த விந்தியா ரேஞ்சுக்கும் சவுத் சைடில் பாயும் ரிவர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா போன்றவை ஈஸ்ட் நோக்கி கிழக்கு நோக்கி பாய்ந்துள்ள வங்காள விரிகுடாவில் கலக்கிறது.
நெக்ஸ்ட் விந்திய மலையோட சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா பிளவு பள்ளத்தாக்குகளால் நர்மதை தபதி 2 ஆறுகள் வந்து எது நோக்கி செல்லுதுன்னா எதனால் எந்த ரீசன் விந்திய மலையின் தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கினால் நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் வந்து வெஸ்ட் நோக்கி போகுது, அதாவது மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் நம்ம 2 கேட்டகரியாக பெனின்சுலார் பிளாட்டோவை பிரிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் த ரிவர் நர்மதா அண்ட் த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ். த ஆரவல்லி ஃபார்ம்ஸ் த வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். தீஸ் ஹில்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் குஜராத் through Rajasthan to Delhi in the northwesterly direction for a distance of about 700 km. The height of these hills is about 1500 meter in southwest, while near Delhi is the height is hardly 400 meter. Guru Shikhar with 1722 meter is the highest peak of this range. இப்போ இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாமா மத்திய உயர்நிலங்கள்னு சொல்கிறோம். மத்திய உயர்நிலங்கள் நர்மதை ஆற்றுக்கும் வடபெரு சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளது. இந்த பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில், அதாவது நார்த் வெஸ்ட் எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது. இந்த மலைத்தொடர் எப்படி இருக்கும்? நார்த் வெஸ்ட் குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் 700 கிலோமீட்டர் வரையிலும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் டெல்லிக்கு நியரராக சராசரியாக சுமார் 400 மீட்டர் உயரமாக இருக்கும். இதே சவுத் வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் உயரம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள மிக உயரமான சிகரம் என்னன்னு குரு சிக்கார் 1722 மீட்டர் height. Next, the western part of the central highland is known as the Malwa Plateau. It lies to the south of Aravallis and to the north of Vindhyachal range. It rivers Sambal, Betwa and Hen drains the Malwa Plateau before they join the river Yamuna. The part of central highlands which extends to the east of Malwa Plateau is known as a Bengal hand, and its further extension is known as Bogal hand. The eastern part of the central highlands, which lies in the northeastern part of Indian plateau, is known as Chota Nagpur Plateau. It covers much of Jharkhand, adjacent part of Orissa, West Bengal, Bihar and Chhattisgarh. This region is very rich in mineral resources, particularly iron ore and coal. இப்போ நம்ம பார்த்தோம்னாப்பா வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் தான் மத்திய உயர் நிலங்கள்னு சொல்கிறோம். அந்த வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது மால்வா பிளாட்டோ. இங்கே இந்த பிளாட்டோவில் ஆரவல்லி மலைத்தொடர் சவுத் ஈஸ்ட்லேயும் தென்கிழக்குலேயும் விந்திய மலைக்கு நார்த் சைட்லேயும் அமைஞ்சிருக்கு. இதில் சம்பல், பீட்வா, ஹென் போன்ற ஆறுகள் இதில் தான் பாயுது. எந்த இடத்துல பாயுது? உங்கள் இந்த மத்திய உயர்நிலங்களில் இருக்கக்கூடிய மால்வா பிளாட்டோவில் பாய்ஞ்சிட்ருக்கு. இப்பீடபூமிகள் பாய்ந்து யமுனை ஆற்றோட கலக்கிறது. இந்த பெனின்சுலார் ரீஜனில் சம்பல், பீட்வா, ஹென் வந்து பாய்ந்து எந்த ஆற்றோட கலக்குதுன்னா யமுனை ஆற்றோட. மால்வா பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியில் தான் பங்கல் ஹேண்டுன்னு சொல்கிறோம். அதாவது மால்வா பிளாட்டோவோட ஈஸ்ட் சைடு வந்து பண்டல் ஹேண்டும் இதன் தொடர்ச்சியை வந்து பாகல் ஹேண்டும் நம்ம சொல்கிறோம். சோட்டா நாக்பூர் பிளாட்டோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சோட்டா நாக்பூர் பீடபூமி அது மத்திய உயர் நிலங்களுக்கு வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்குது. இப்பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தோட பெரும் பகுதியை கொண்டிருக்கிறனால மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஒரிசாவோட சில பகுதியை உள்ளடக்கியிருக்கும். மேக்ஸிமம் ஏரியா வந்து எங்கே கவர் ஆகிருக்குன்னா இந்த ஏரியாவில் தான் கவர் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினரல் ரிசோர்ஸஸ் கனிம வளம் வந்து இரும்பு தாது மற்றும் நிலக்கரி அதிகமாக இங்கே கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டோ. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் மத்திய உயர்நிலங்கள்னு சொல்லாமா, இது டெக்கான் பிளாட்டோங்கிறது தக்கான பீடபூமி.
The physiographic division is the largest part of the plateau region of India. The shape of the plateau is roughly triangle. One of the sides of this triangle is marked by the line joining Kanyakumari with Rajmahal Hills, and this line passes through the Eastern Ghats. The second arm is marked by the Satpura Range, Mahadev Hills, Maikala Range and the Rajmahal Hills. The third arm is marked by the Western Ghats. The area of this plateau is about 7 lakh square kilometer and the height ranges from 500 to 1000 meter above sea level. நீங்கள் வந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அட்லஸ்லேயோ நம்மளுடைய புக்லேயோ வச்சு நீங்கள் இந்த லெசன் நடத்த அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவர்ஸ், அதே மாதிரி என்னென்ன டெக்கான் பிளாட்டோ கவர் ஆகியிருக்கு, என்னென்ன பிளேசஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், பங்கல் ஹேண்ட், பாகல் ஹேண்ட், ராஜ்மஹல் ஹில்ஸ், ஆரவல்லி ஹில்ஸ், குரு சிக்கார் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அப்படியே ஆர்டர் பை ஆர்டராக வருமா. இப்போது இந்த டெக்கான் பிளாட்டோ எப்படி இருக்குது அப்படிங்கும்போது தீபகற்ப பீடபூமியில் இது வந்து அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு, இயற்கை அமைப்பாக இருக்குமா. இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா தோராயமாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், முக்கோண வடிவமாக இருக்கும். இதுக்கு நார்த் வெஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா விந்திய சாத்புரா ரேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி நார்த் சைடில் மகாதேவ் மைக்காலா ரேஞ்சும் இருக்கும். நார்த் ஈஸ்டில் ராஜ்மஹால் ஹில்ஸும், வெஸ்ட் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸும், ஈஸ்ட் சைடில் ஈஸ்டர்ன் காட்ஸும் இருக்கும். அப்படி இருக்கும் போகும்போது இது வந்து எப்படி எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் ஆகியிருக்குதுன்னா நியர்லி 7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டரை கவர் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் கடல் மட்டத்திலேருந்து எப்பயுமே இந்த ஹைட் ரேஞ்சஸ் நம்ம பார்க்கும்போது மீன் சீ லெவல்னு ஒன்று போட்டிருப்பாங்க நம்மளுடைய புக்கிலேயே. கடல் மட்டத்திலேருந்து தான் நம்ம வந்து ஹைட்டை அளக்கிறோம். அப்போ வந்து கடல் மட்டத்திலேருந்து 500 மீட்டர் டு 1000 மீட்டர் வந்து உயர வரையிலும் இருக்கும். இப்போ இந்த டெக்கான் பிளாட்டோவை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். Western Ghats forms the western edge of the peninsular plateau. It runs parallel to the Arabian Sea coast. Northern part of this range is called as Sahyadris. The height of the Sahyadri increases from north to south. Anaimudi is a short tri-junction of the Anaimalai range, the Cardamom Hills and the Palani Hills. Kodaikanal is a beautiful hill resort situated on the Palani Hills. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறோம். வெஸ்டர்ன் காட்ஸை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்மளோட தீபகற்ப பீடபூமியில், அதாவது பெனின்சுலார் பிளாட்டோவில் வெஸ்ட் விளிம்பு பகுதியில் இருக்கும். இது வெஸ்ட் சைடில் இருக்கிறனால தான் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்கு இல்லையா, மேற்கு கடற்கரைக்கு, அதுக்கு இணையாக இதுவும் ஃப்ளோ ஆகும். இதில் வந்து வடப்பகுதி வந்து சாகியத்ரின்னு நம்ம சொல்கிறோம். இது உயரமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகமாகுது. அதாவது நார்த்துலேருந்து சவுத்து வரும்போது இன்க்ரீஸ் ஆகுதுமா. இதில் ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை வந்து 3 சந்திக்கிற அந்த பகுதியில் தான் அந்த ஆனைமுடி சிகரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம இதை வந்து ட்ரை ஜங்ஷன் சொல்கிறோம். இதில் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபேமஸ் ஹில் ரெசார்ட் வந்து கொடைக்கானல். இது வந்து சிச்சுவேட்டட் இன் பழனி ஹில்ஸ். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன் ஃப்ரம் சவுத் west to north east from the eastern edge of this plateau. This range is also called as Poovatri. The Eastern Ghats joins the Western Ghats at Nilgiri Hills, bordering Karnataka and Tamil Nadu. The Eastern Ghats are not continuous like the Western Ghats. The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennar and Kaveri have deserted this range at many places. இது வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்கிறனால கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படின்னா சவுத் வெஸ்ட்
இதிலிருந்து நார்த் ஈஸ்ட் நோக்கி நீண்டு இருக்கிறனால தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடருக்கு பேர் பூர்வாத்திரின்னு நம்ம சொல்கிறோம்ப்பா. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் எங்கே சந்திக்குதுன்னா நீலகிரி, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லையிலுடன் நீல்கிரிஸில் தான் ஒன்றிணைகிறது. அதனால தான் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மீட் டுகெதர் அட் த பிளேஸ் நேம் இஸ் நீல்கிரிஸ்ன்னு சொல்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூஸாக தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவேரி. இது வந்து எப்படின்னா பல போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கிறது. அதனால தான் நமக்கு எப்படி இருக்குன்னா டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும்ப்பா. ஸோ ஃபார் பெனின்சுலார் பிளாட்டோ ஓவர். அதாவது பெனின்சுலார் பிளாட்டோனா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸும் டெக்கான் பிளாட்டோ 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். அந்த டெக்கான் பிளாட்டோவை தான் நம்ம வந்து ஈஸ்டர்ன் காட்ஸு வெஸ்டர்ன் காட்ஸும் டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு கோஸ்டல் பிளைன்ஸ். இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? கடற்கரை சமவெளிகள். The peninsular plateau of India is flanked by narrow coastal plains of varied width from north to south. They were formed by the depositional action of the rivers and the erosional and depositional action of the sea waves. The Indian coastal plains are divided into the following 2 divisions. One is western coastal plains, another one is ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். அதாவதுமா இந்த இந்திய தீபகற்ப பீடபூமி எதை நம்ம பார்த்தா பெனின்சுலார் பிளாட்டோ வந்து ரொம்ப குறுகலான வேறுபட்ட அகலத்தை நார்த் சவுத்தாக அமைந்துள்ள கடற்கரையால் சூழப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெக்கான் பிளாட்டோவும் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸும் எதோட சப்டிவிஷன்ஸ்? பெனின்சுலார் பிளாட்டோவோட சப்டிவிஷன்ஸ். அந்த பெனின்சுலார் பிளாட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக வித் அதிகமாக இருக்கும், ஒரு சைடு குறுகலாக இருக்கும். அப்போ அதையே சுற்றி சூழப்பட்டிருக்கிறது தான் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸும். அப்போ இக்கடற்கரை சமவெளிகள் மேற்கு கடற்கரை சமவெளிகள் என்றும் கிழக்கு கடற்கரை சமவெளிகள் என்றும் அழைக்கப்படுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்டல் பிளைன்ஸில் 6 கடல் அலைகள் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால் உருவானது. இது 3 நிகழ்வும் எதில் நடக்கும்னா கடற்கரை சமவெளிகளில் தான் நடக்கும். இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம். அதுதான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸு. அப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸுனால் மேற்கு கடற்கரை சமவெளி, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸுனால் கிழக்கு கடற்கரை சமவெளி. ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸு. இட் லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த அரேபியன் சி. எதுக்கு இடையில இருக்கிறதுனா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுமா? வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சி. It extends from Rann of Kutch in the north to Kanyakumari in the south. Rann of Kutch நார்த்தில் இருந்து கன்னியாகுமரி இந்த சவுத்து வரையிலும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. இதோட வித் வேரிஸ் ஃப்ரம் 10 to 80 கிலோமீட்டர்ஸ். ஒரு சைடு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் வித்தாக இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் வித்தாக இருக்கும். It is mainly characterized by the sandy beaches, coastal and dunes, mud flats, lagoons, estuaries, laterite platforms and residual hills. இப்போ இது பார்த்திங்கனாப்பா கடற்கரை மணல் குன்றுகள், கழிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குன்றுகள் மற்றும் சரளை மணல் மேடுகள், லேட்டரைட்னா சரளைன்னு சொல்லுவோம்ப்பா, போன்ற நிலத்தோற்றங்களை கொண்டிருக்கிறது. இதெல்லாமே நம்ம வந்து லோயர் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். கோஸ்ட்னா என்ன, டியூன்ஸ்னால் என்ன, எஷுரிஸ்னால் என்ன, லாகூன்ஸு அப்படின்னா என்ன. லாகூன்ஸ்னால் ஆர் அதர்வைஸ் கால் இட் அஸ் பேக் வாட்டர்ஸ். ஃபேமஸ் லாகூன்ஸ் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது. அந்த கேரளாவில் மேக்ஸிமம் வந்து கவர்டு வித் லாகூன்ஸ். அதாவது அந்த கொச்சின் போர்ட் இருக்குது இல்லையா, அங்கே வந்து லாகூன்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். எச்சுரிஸுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோஸ்டல் ரீஜன்ஸில் லாஸ்ட் எட்ஜில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது எச்சுரிஸ்ன்னு சொல்கிறோம். த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இஸ் நோன் ஆஸ் கொங்கன் பிளைன். நார்தர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் கோஸ்டல் பிளைனுக்கு பேர் என்னென்னா கொங்கன் கோஸ்ட். அதாவது அது பார்த்திங்கன்னா
எப்படி இருக்குன்னா இன்சைடு வந்து மகாராஷ்டிராவாக இருக்கும், அந்த வெளி பார்ட் அவுட் பார்ட் கோஸ்டல் பிளைன் வந்து கொங்கன் கோஸ்ட். த மிடில் பார்ட் ஆஃப் திஸ் பிளைன் இஸ் நோன் ஆஸ் கனரா. அதாவது கர்நாடகா ஸ்டேட்டுக்கு அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய பார்ட், அந்த மிடில் பார்ட் வந்து கனராமா. த சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் பிளைன் இஸ் நோன் ஆஸ் மலபார். இப்போ நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இமேஜின் யுவர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் மேப் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 பார்ட்டும் தெரியும். விட்டு கோஸ்டல் லைனை நம்ம பிரிச்சிருக்கிறோம். வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஒன்று கொங்கன், சென்டர் பார்ட்டு கனரா, த சவுத் பார்ட் பார்த்தீங்கன்னா மலபார் கோஸ்ட். The southern part of the plain is known as Malabar Coast, which is about 550 km long and 2200 km wide. This part of the coast is characterized by sand dunes. Along the coast, there are numerous shallow lagoons and backwaters called coils and derries. Vembanad is a famous backwater lake found in this region. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொச்சின் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த வேமநாடுங்கிறது தான் உங்களுக்கு பேக் வாட்டர் வெரி ஃபேமஸ் ஏரியா. அப்போ எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் கொங்கன், அதுக்கப்புறம் சென்ட்ரலில் வந்து கனரா, சவுத் சைடில் வந்து மலபார். இது வந்து பல இந்த காயல் உப்பங்களி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உப்பங்கலிங்கிறது தான் இந்த பேக் வாட்டர்ஸ் மாதிரி சாலோ ரீஜன், சாலோ லேகன்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அதில் கால்ட் ஆஸ் காயில்ஸ் அண்ட் டெரீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த காயில், அது இல்லாமல் அந்த உப்பங்களிகள் மற்றும் டெரீஸ் இதெல்லாமே என்னென்னா கடற்கரை சமவெளியில் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸ் முக்கியமான ஏரி எதுனா இந்த வேமநாடு ஏரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். The eastern coastal plain, it lies between the Eastern Ghats and the Bay of Bengal and stretches along the states of West Bengal, Orissa, Andhra Pradesh and Tamil Nadu. These plains are formed by the alluvial filling of the littoral region by the east flowing rivers of India. The coastal plains consist mainly of recent alluvial deposits. These coastal plains has a regular shoreline with well-defined beaches. The coastal plains between Mahanadi and Krishna River is known as the Northern Circus, and the southern part lies between Krishna and Kaveri rivers is called Coromandel Coast. Among the backwater lakes of this coast, Lake Silika, Orissa, is the largest lake in India, located to the southwest of the Mahanadi Delta. The Kolleru Lake, which lies between the deltas of Godavari and Krishna, and the Pulicat Lake lies in the border of Andhra Pradesh and Tamil Nadu, are well-known lakes in the east coastal plains. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து கிழக்கு, அதாவது எப்படி இருக்கும், ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையே இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்டையும் கவர் ஆகி இருக்கும். இது வந்து அப்படி கவராகி இருக்கும்போது இது வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட மண்டல் படிவுகளால் உருவானது. இந்த சமவெளி புதிய மண்டல் படிவுகள் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டிருக்கு. அப்போ ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய ரிவர்ஸ் இந்த சைடில் இருக்குது. மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து நம்ம நாதன் சர்க்கார்னு சொல்லலாம். எப்படி நம்ம அந்த சைடு வந்து கொங்கன் கோஸ்ட், கனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட்னு சொன்னோமோ, இந்த சைடு பார்த்திங்கன்னா நாதன் சர்க்காஸ். எதுக்கு இடையில மகாநதி மற்றும் கிருஷ்ணா. அதே மாதிரி கிருஷ்ணா மற்றும் காவேரி இடையில வந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டல கடற்கரைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 2க்கு இடையில இருக்கக்கூடியது வந்து நாதன் சர்க்காஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது மகாநதி கிருஷ்ணாவுக்கு இடையில இருக்கக்கூடியது நாதன் சர்க்கார், கிருஷ்ணாவுக்கு காவேரிக்கு இருக்கக்கூடியது வந்து கோரமண்டல் கோஸ்ட், அதாவது சோழமண்டல கடற்கரைன்னு சொல்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் லேக்ஸ் எங்கே இருக்குது? ஒரிசாவில் சிலிக்கா லேக். இதுதான் லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா, லொக்கேட்டட் இன் த சவுத் சைடு, சவுத் வெஸ்ட் சைடில் மகாநதி டெல்டாவில் இருக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளாயிரு லேக்குன்னு சொல்கிறது கோதாவரிக்கு கிருஷ்ணாவுக்கு இடையில இருக்கும். அப்புறம் புலிக்காட் லேக், இது வந்து ஃபேமஸ் ஆஃப் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடியது தான் புலிக்காட் லேக்கு. இப்போ சோஃபார் கோஸ்டல் பிளைன்ஸ் ஓவர், ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாப்பா ஐலாண்ட்ஸ். இந்தியா has two major island groups, namely Andaman and Nicobar and Lakshadweep. The former group consists of 572 islands and are located in Bay of Bengal, and the later one has 27 islands and are located in the Arabian Sea. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டும் லக்ஷதீப் ரெண்டையும் சேர்ந்தது தான்ப்பா நம்ம ஐலாண்டுன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 572 ஐலாண்ட்ஸ் வந்து அந்தமான் நிக்கோபாரில் எங்கே இருக்கும்? அந்தமான் நிக்கோபார் லொக்கேட்டட் இன் பே ஆஃப் பெங்கால், அந்த ஏரியாவில் அது இருக்குது. அதே மாதிரி லக்ஷதீவில் பார்த்தீங்கன்னா 27 ஐலாண்ட். எங்கே லக்ஷதீப் இருக்குது? லொக்கேட்டட் இன் அரேபியன் சி. The islands of Andaman Nicobar are largely tectonic and volcanic origin, and India's only active volcano is found on Barren Island in Andaman and Nicobar groups. நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வல்கனோ, எப்பயுமே பெர்மனண்ட்டாகவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த வல்கனோ எங்கே இருக்குதுன்னா அந்தமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய பேரன் ஐலாண்டில் தான் இது இருக்குது. அதாவது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்டிவ்னா செயல்படும் வல்கனோன்னு சொல்லுவோம். இது எதனாலனா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் புவி உள் இயக்க விசை மற்றும் எரிமலை, அதுதான் டெக்டானிக் ஃபோர்ஸ் அண்ட் வல்கானிக் ரீஜன். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இப்போ நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோமா. ஃபஸ்ட்டு வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் an elevated portion of the submarine mountains. Since these islands lies close to the equator, the climate remains hot and wet throughout the year and has dense forest. The area of the island group is about 8,249 square kilometer. The entire group of islands is divided into two, the Andaman in the north and Nicobar in the south. These island groups are of great strategic importance for the country. Port Blair is the administrative capital of the Andaman and Nicobar Islands. The 10-degree channel separates Andaman and Nicobar group. The southernmost tip, the Indra Point, is the part of Nicobar Island. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு ஐலாண்டு வந்து எங்கே இருக்குது? இது சப்மரைன் மவுண்டைன். அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டு வந்து க்ளோஸ் டு த ஈக்குவேட்டருக்கு க்ளோஸாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வெட்டாகவும் இருக்கும் எப்போ த்ரூ அவுட் த இயர். இங்கே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது. இங்கே இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 8,249 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இந்த என்டையர் குரூப் ஆஃப் ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபாரை நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து அந்தமான் நார்த் சைட்லேயும் நிக்கோபார் சவுத் சைட்லேயும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வட பகுதி, அதாவது நார்த் சைடில் இருக்கக்கூடியதுக்கு அந்தமானும் சவுத் சைடில் இருக்கக்கூடியதுக்கு நிக்கோபாரும் நம்ம சொல்கிறோம். இந்த தீவு வந்து நம்மளுடைய இந்தியாவோட இந்த நாட்டோட அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர், இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? அந்தமானோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் எதுனா போர்ட் பிளேயர். இந்த அந்தமானையும் நிக்கோபார குரூப்பையும் பிரிக்கக்கூடியது அது என்னான்னு பேருனா 10 டிகிரி சேனல். இதுதான் அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் வந்து 10 டிகிரி. அதாவது சேனல் சொல்லி நம்ம சொல்கிறது வந்து இங்கே கால்வாய்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிக்கோபாரோட சவுத் சைடு ஃபுல்லாக அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் த பாயிண்ட் என்னென்னா இந்திரா பாயிண்ட். இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுன்னு நம்ம கேட்கும் போகும்போது வி ஹாவ் டு டெல் அபவுட் த கன்னியாகுமரி. பட் இந்த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப்
அந்த ஐலாண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்திரா பாயிண்ட். நவ் அட் ப்ரெசன்ட் தேர் இஸ் நோ இந்திரா பாயிண்ட். இது ஆல்ரெடி யூ ஸ்டடிட் இன் 9th standard on because of tsunami. Lakshadweep. Next one, Lakshadweep. This is a small group of coral islands located off of the west coast of India. It covers an area of 32 square kilometer. Kavaratti is its administrative capital. Lakshadweep Islands are separated from the Maldives Islands by the 8-degree channel. The uninhabited Pitt Island of these groups has a bird sanctuary. Earlier, it had 3 divisions, namely Lakai, Minikai, and Amity. It was named as Lakshadweep in 1973. இது வந்துப்பா கோரல் ஐலாண்டுனா நம்ம வந்து நார்மலாக முருங்கை பாறைன்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்குன்னா 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் எதுனா கவரத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா 8 டிகிரி சேனல்னு சொல்லுவோம். 8 டிகிரி இருந்து மால்தீவ்ஸ்லேருந்து இதை பிரிச்சிருப்பாங்க. அப்போ இங்கே மனிதர்கள் யாரும் வசிக்காத இருக்கிறனால இதுக்கு பேர் என்னென்னா பிட் ஐலாண்டு அப்படின்னு சொல்லி பறவைகள் சரணாலயத்துக்கு இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதோட 3 டிவிஷன்ஸாக ஃபஸ்ட்டு இருக்கும்போது எப்படி இருந்ததுன்னா மினிகாய், லக்காய் தீவுனா லக்ஷதீவ் அண்ட் அம்னி தீவுன்னு இருந்தது தான் 1973 வந்து லக்ஷதீவுன்னு பிரிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ். பிசைட்ஸ் த குரூப்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸ், இந்தியா ஹேஸ் எ நம்பர் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோட்ஸ், in the delta region of Ganga and in the Gulf of Mannar. Many of these islands are uninhabited and are administered by the adjacent state. இது வந்துப்பா இந்த 2 இல்லாமல் ஒரு சின்ன தீவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ்க்கு, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸுக்கு, காஞ்சிடிக் டெல்டா மற்றும் கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியில் இது ஃபுல்லாக இருக்கும். இதில் மனிதர்கள் யாரும் வசிக்க மாட்டாங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதையும் நிர்வாகம் செஞ்சுட்டு வருது. இது சோஃபார் நம்ம ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் போக. ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் டைமு, அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். அந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸில் நார்தர்ன் மவுண்டைன்ஸ், நார்தர்ன் பிளைன்ஸு, பெனின்சுலார் பிளாட்டோ, கோஸ்டல் பிளைன்ஸஸ், ஐலாண்ட்ஸ், அதுக்கும் ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஜஸ்ட் நம்ம மூவ் ஆன் டு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. A drainage system is an integrated system of tributaries and a trunk stream which collects and drains surface water into the sea, lake or some other body of water. The total area drained by the river and its tributaries is known as a drainage basin. The drainage pattern of an area is the result of the geological structure of the respective areas. The drainage system of India is broadly divided into 2 major groups on the basis of their location: the Himalayan rivers and the peninsular rivers. சீமா, இது வந்து நம்மளுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து எதெல்லாம் கன்சிஸ்ட் ஆகிருக்குதுன்னா நம்மளுடைய முதன்மை ஆறுகள் மற்றும் ட்ரிபியூட்டரிஸ், அதோட மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரியிலோ இல்லை நீர்நிலையிலேயோ சேர்க்கும் செயல் தான் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டங்கிறது. இதில் முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு தான் வடிகால் கொப்பரைன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த ட்ரைனேஜ் பேசின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து நம்மளுடைய நாட்டோட ஒரு நிலவியல் அமைப்பு பொறுத்து தான் அமைஞ்சிருக்குது. இதில் நம்மளுடைய ஆற்று தொகுதியால் நீர்வளம், குடிநீர், போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் அதிக மக்களுக்கு வாழ்வாதாரத்தை எது கொடுக்குதுன்னா இந்த ட்ரைனேஜ் பேட்டர்ன் தான் கொடுக்குது. இது வந்து இந்த அமைவிட அடிப்படையில் தான் நம்ம இந்த
ட்ரைனேஜ் சிஸ்டத்தை 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அதுதான் ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலார், அதாவது இமயமலையில் தோன்றும் ஆறுகளும் தீபகற்ப ஆறுகளும். இந்த ரிவரை 2 கேட்டகரியாக பிரிக்கும் போது ஹிமாலயன் ரிவர்ஸ் என்னென்ன வந்துடும்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. பெனின்சுலார் ரிவர்ஸ் எது வரும்? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி. அப்போ Himalayan rivers. These rivers are found in the North India and originate from Himalayas, so they are also called the Himalayan rivers. These are perennial rivers. Why we call it as perennial rivers? Water flow throughout the years, we call it as perennial rivers. ஸோ இப்போ இது வந்து எந்த சைடில் ஆரிஜினேட் ஆகுது? நார்த் சைடில் இமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து எப்பயுமே அதுக்கு தான் பெனின்சுலார் ரிவர்ஸ் வந்து வற்றாத ஜீவ நதிகள்னு நம்ம சொல்கிறோம். First, the Indus River system. The Indus River is one of the largest rivers of the world. It originates from the northern slope of the Kailas range in Tibet near Manasarovar Lake at an elevation of about 5,150 meters. Its length is about 2,880 kilometers. Only 709 kilometers is in India. This river has a total drainage area extending 11,65,500 square kilometer, in which 3,21,289 square kilometer areas are drained in India. The river flows through the Ladakh and Jaskar ranges and creates deep gorges. The river runs through Jammu and Kashmir, turns south near Silar and enters Pakistan. Its major tributaries are Selam, Zenaf, largest tributary of Indus, Ravi, Pias and Satluj. It enters into the Arabian Sea. அதாவதுமா இங்கே பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து எப்படி இருக்கும்? 2880 வந்து லென்த்து. ஃபஸ்ட்டு வந்து இது லார்ஜஸ்ட் ரிவர். இண்டஸ் ரிவருங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர். எங்கே ஆரிஜினேட் ஆகுது? கைலாஷ் ரேஞ்ச். எங்கே கைலாஷ் ரேஞ்ச் இருக்குது? டிபெட் நியர் மானசரோவர் லேக்கு கிட்ட இது ஆரிஜினேட் ஆகி இதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 5,150 உயரத்தில் இது உற்பத்தி ஆகி நமக்கு வந்து 2,880 கிலோமீட்டர் நீளத்துடன் பகுதியிலையும் இந்திய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 709 கிலோமீட்டர் நீளமே பாய்கிறது. மொத்தம் இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2,880. நமக்கு இந்தியாவில் பாயக்கூடியது 709 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். இது வந்து என்ன ஆகுது? நம்ம இந்திய எல்லையில் பாஞ்சிட்டு இருக்கு. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதில் நம்மளோட இந்தியாவோட பரப்பில் எவ்வளோ இருக்குது? 3,21,289 ஏரியா நம்ம இந்திய பார்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக குறுகிய மலை இடுக்குகளிலிருந்து உருவாகியுள்ளது. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் தென்புறம் சவுத் சைடில் பாகிஸ்தான் உள்ள சிலார் பகுதியில் நுழைஞ்சி அதுக்கப்புறமேலு அரபிக்கடலில் கலக்கும். இதோட ட்ரிபியூட்டரிஸ் சீலம், ஜீனாப், ராவி, பியாஸ் அண்ட் சட்லஜ், இந்த 5ம் ட்ரிபியூட்டரி. சீனாப் சிந்து நதியோட மிகப்பெரிய ட்ரிபியூட்டரி. சீனப் நதிங்கிறது வந்து இதோட லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. உங்களுக்கு அதே மாதிரி தெரிஞ்சிருக்கும் சீலப், ஜீனப், ராவி, பியாஸ் அண்ட் சட்லஜ். இது வந்து 5 ரிவர்ஸும் எந்த ஸ்டேட்டில் இதாகுதுன்னா பஞ்சாபில் தான் 5 ரிவருமே பாயுது. அதாவது தான் லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸுங்கிறத நம்ம எதை சொல்கிறோன்னா பஞ்சாபை சொல்லுவோம். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு Ganga River System. The Ganga River System is the largest drainage system of India. It extends over an area of 8,61,404 square kilometer. The Ganga Plain is the most densely populated place in India and many towns are developed on the banks of these rivers. The river Ganga originates as Bhagirathi from the Gangotri Glacier in Uttar Pradesh district of Uttarakhand state at an elevation of 7,010 meters. நமக்கே தெரிஞ்சிருக்கும் கங்கை ரிவருங்கிறது லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் அவர் கண்ட்ரி. இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 8,61,404 சதுர கிலோமீட்டர். இதில் வந்து இந்த காஞ்சட்டிக் பிளைன்ஸில் பார்த்திங்கன்னாப்பா பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில்
இருந்து தான் இந்த ஆறு வந்து உருவாகி நமக்கு வந்து வருது. அதாவது கங்கா ஆரிஜினேட் ஃப்ரம் பாகீரதி ஃப்ரம் கங்கோத்ரி கிளேஷியர். அது எங்கே இருக்குன்னா உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட். இதோட எலிவேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7010 மீட்டர் வந்து இது வந்து இதோட எலிவேஷனாக இருக்குது. The length of the Ganga river is about 2,525 km. Its major tributaries from the north are Gomti, Gadak, Gandak, Gosi and Gagra, and from south Yamuna. Yamuna, largest tributary of Ganga, Son, Sambal, etc. The river Ganga is known as the river Padma in Bangladesh. The combined river of Ganga and Brahmaputra creates the world's largest delta known as Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal. அதாவதுப்பா இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2525 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். இதோட ட்ரிபியூட்டரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோமதி, காக்ரா, கண்டா, கோசி மற்றும் சவுத் சைடில் பார்த்தா யமுனா, சன், சம்பல், இதெல்லாம் ட்ரிபியூட்டரிஸ். இதெல்லாம் எதோட இணைகிறது? காஞ்சிட்டிக், அதாவது கங்கா பிளைனோட இணைகிறது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா பங்களாதேஷில் இதோ கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகிறனால அங்கே வந்து இது ரிவர் பத்மான்னு அழைக்குது. நம்ம இந்தியாவில் நம்ம கங்கா பிளைன்ஸ், கங்கா ரிவர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கங்கா பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து மிகப்பெரிய, உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி அது வந்து எங்கே கலக்குதுன்னா பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அந்த மிகப்பெரிய டெல்டா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா எதுனா சுந்தர்பான்ஸ். நெக்ஸ்ட்டு த பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். The river Brahmaputra originates from the Sayamayangdang Glacier, Sayamayangdang Glacier of the Kailas range to the east of Lake Manasarovar in Tibet at an elevation of about 5,150 meter. The total area is about 5,80,000 square kilometer, but the drainage area found in India is 1,94,413 square kilometer. This river is known as Sangpo. Sangpo means purifier in Tibet. The length of this river is about 2,900 kilometer, 900 kilometer in India. It enters into India through a gorge in Arunachal Pradesh, namely Tyang. It has many tributaries: Tista, Manas, Parak, Subarnasri are some of them. This river is called as Jamuna in Bangladesh. After it's joined with the river Ganga in Bangladesh, the river is called as Magna. அதாவதுப்பா இந்த இதில் தியாங்டாங் டங் என்ற மலை இடுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேருந்து இது வந்து இந்தியாவுக்குள்ளார எதிலிருந்து நுழையுதுன்னா அந்த தியாங்டாங் அப்படிங்கிற கிளேஷியர்லேருந்து உருவாகி இந்தியாவுக்குள்ளார நுழையும். அப்படி நுழையும் போகும்போது இதோட ஈஸ்ட் ஆஃப் மானசரோவர் இன் திபெத் அண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா 5,150. இதோட ஏரியா பார்த்தா 5,80,000. இதில் என்ன ஆகுது? சதுர கிலோமீட்டரில் மொத்த வடிகால் அமைப்பையும் வச்சுருக்குது. இந்த செம் மோயிங்டாங் அப்படிங்கிற அந்த பனி 6 நாள் உருவாக்கப்பட்டு அந்த உயரத்தில் உற்பத்தி ஆகி இந்த வடிகால் அமைப்பு பார்த்திங்கன்னா 5,80,000 சதுர கிலோமீட்டரில் உருவாக்கி இருக்கக்கூடியது. இதில் வந்து பரப்பளவுன்னு பார்க்கும்போது 1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இதோட இது இருக்குது. அப்படி இது வந்து அந்த மலை இடுக்கில் இருந்து உருவாகி கைலாஸ் ரேஞ்சில் இருந்து நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகும் போகும்போது இதோட திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாங்பூ அப்படிங்கிறது, திபெத் பகுதியில் சாங்பூக்கு பேர் வந்து தூய்மை, பியூரிஃபையர்னு நம்ம சொல்கிறோமா. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2,900. அந்த 2,900 நீளத்தில் 900 மட்டும்தான் இந்தியாவோட நுழையுது. ஆரிஜன் ஆகிறது நார்த்தில், ஆரிஜன் மானசரோவர் கைலாஸ் ரேஞ்சில் ஆரிஜன் ஆகி உள்ளே என்ட்ராகிறனால திபெத் அதாவது திபெத்தன் ஏரியாவில் வந்து இதே பிரம்மபுத்திரா ரிவர் வந்து சாங்பூனும் இந்தியாவில் நுழையும் போகும்போது இந்த ரிவர் வந்து
வந்து பிரம்மபுத்திரான்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ நம்மளுக்குள்ளே என்ட்ராகும்போது அதோட ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும். அதோட நீளம் 900 மட்டும்தான் உள்ளே என்ட்ராகும். அதே மாதிரி பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல் பிரதேசில் இருந்து தீஹான் என்ற மலை இடுக்கு வழியாக தான் இந்தியாவுக்குள்ளலாம் நுழையுது. ஃபஸ்ட்டு நுழையும் போகும்போதே கைலாஸ் ரேஞ்சில் இருந்து தான் மேலேருந்து உள்ள நுழையா என்ற ஆகும். அப்படி இந்தியாவுக்குள்ளார வரும்போது தீஹாங்குங்கிற அந்த பகுதியிலிருந்து தான் உள்ள நுழையா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டா, மனாஸ், பராக், அப்புறம் சுமர்ணஸ்ரீ அப்படிங்கிறது இதோட துணை ட்ரிபியூட்டரிஸ், துணை ஆறுகள். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பங்களாதேஷில் வந்து ஜமுனா அப்படிங்கிற மாதிரி நம்ம அழைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ திபெத்தில் நம்ம ஷாங்பூன்னு சொல்கிறோம், இந்தியாவில் பிரம்மபுத்திரான்னு சொல்கிறோம், பங்களாதேஷில் என்னன்னு சொல்கிறோம், ஜமுனான்னு சொல்கிறோம். இது வந்து அதுக்கப்புறம் கங்கை ஆற்றோட இணையிறனால அதுக்கு அங்கே என்ன பேருன்னு சொல்லும் போகும்போது மேக்னான்னு சொல்கிறோம். இது கங்கை ஆற்றோட இணையிறனால அந்த பேர். ஃபஸ்ட்டு பிரம்மபுத்திரா எங்கே உருவாகுது, கைலாஸ் ரேஞ்ச் உருவாகுது. திபெத்தில் இருக்கும் போகும்போது நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், ஷாங்பூன்னு சொல்லிடுறோம். நம்ம இந்தியாவுக்குள்ளார நினைச்சோன்னா நம்ம பிரம்மபுத்திரான்னு சொல்கிறோம். அது பங்களாதேஷ்க்கு போகும்போது ஜமுனான்னு சொல்கிறோம். கடைசியாக கங்காவோட பிரம்மபுத்திரா இணையும் போகும்போது அதுக்கு பேர் வந்து மேக்னா அப்படின்னு சொல்கிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸ். இது ஹிமாலயன் ரிவர்ஸோட லாங் அண்ட் வைடு, நீளமாகவும் இருக்கும் அகலமாகவும் இருக்கும். பெரினியல் இன் நேச்சர். இது வந்து த்ரூ அவுட் த இயர் வாட்டர் ஃப்ளோ, ஸோ வற்றாத நதி. அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். நீர் மின் உற்பத்தி செய்யறதுக்கு இயலாத ஒரு நிலை வந்து எங்கே இருக்குன்னா ஹிமாலயன் ரிவர்ஸில் இருக்குது. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை ஜெனரேட் பண்ணி நார்த்துலேருந்து சவுத்துக்கு கொண்டு வர முடியறதில்ல. நார்த்தில் இருக்கிறவங்களுக்கே நார்த்துலேருந்து கொண்டு வர முடியாததுக்கு காரணம் வந்து இது வாட்டர் ஃப்ளோ த்ரூ அவுட் த இயர். மிடில் அண்ட் லோயர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள். இந்த சென்ட்ரல்லையும் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது வந்து போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு பெனின்சுலார் ரிவர்ஸ். த ரிவர்ஸ் in South India are called the peninsular rivers. Most of these rivers originate from the Western Ghats. These are seasonal rivers, which means non-perennial. They have a large seasonal fluctuation in the volume of water as they. அதாவது சவுத் இந்தியா ரிவரை வந்து நம்ம பெனின்சுலார் ரிவர்னு சொல்கிறோம், அதாவது தீபகற்ப ஆறுகள்னு சொல்கிறோம். இது வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுனா மேக்ஸிமம் எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான். இது வந்து சீசனல் ரிவர்ஸ் ஆர் நான் பெரினியல், அதாவது பருவகால ஆறுகள் இல்லைன்னா வற்றும் ஆறுகள்னு சொல்லிடுறோம். இது லார்ஜ் சீசனல் ஃப்ளக்சுவேஷன் இன் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆஸ் தே are solely fed by rain. These rivers flow in valleys with steep gradients. Based on direction of flow, the peninsular rivers are divided into two categories, west flowing rivers and east flowing rivers. இதோட நீர், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பருவகால ஆறுகள் இல்லைன்னா வற்றும் ஆறுகள் நம்ம சொல்கிறோம். இதோட நீரின் அளவு எப்படி இருக்கும், மழைப்பொழிவுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ மழை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட வாட்டர் கெப்பாசிட்டி நமக்குக்கிட்ட இருக்கும். இந்த வந்து செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியாக பாயறனால இந்த ஆறுகள் அவை பாயும் திசைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம டூ கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். Mahanadi. The river Mahanadi originates near Sihava in Raipur district of Chhattisgarh and flows through Odisha. Its length is 850 km. Sinoth, Tilan, Sandur and Ib are its major tributaries. The main streams of Mahanadi gets divided into several distributaries such as Paika, Mirpura, Chitrala, Chenkuchi and Nan. All these distributaries form the delta of Mahanadi, which one of the largest delta in India. The Mahanadi empties its water in Bay of Bengal. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா ராய்ப்பூருங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருந்து சிகாக்கு மிக அருகில் உற்பத்தியாகி ஒரிசா மாநிலத்தில் வழியாக சுமார் 851 நீளத்தோட உள்ள பாய்கிறது. சீனாத், டெலான், சந்தூர், சித்ரலா, கெங்குட்டி மற்றும் நன் இதெல்லாம் வந்து இதோட
ட்ரிபியூட்டரிஸ், நாட் ட்ரிபியூட்டரிஸ், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். அது இன்னும் மேலே பிரிஞ்சு கிளையாறுகளாக பிரிஞ்சு என்ன ஆகுதுன்னா உள்ள நம்மளுடைய மகாநதிக்குள்ளார ஜாயின் ஆகி மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கிறது. மகாநதிக்குள்ளார ஜாயின் ஆகி எங்கே திரும்ப கலக்குன்னா பே ஆஃப் பெங்காலில் இது வந்து கலக்குது. நெக்ஸ்ட்டு கோதாவரி. கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர், 1465 kilometers with an area of 3.13 lakh square kilometer or kilometer square among the peninsular rivers. It is also called Virdhaganga. It originates in Nasik district of Maharashtra, a portion of Western Ghats. It flows through the states of Telangana and Andhra Pradesh before joining the Bay of Bengal. Purna, Penganga, Pranadida, Indravati, Tal and Salami are its major tributaries. The river near Rajmundry gets divided into two channels called Vasistha and Gautami and forms one of the large deltas in India. Kolleru, a freshwater lake, is located in the deltaic region of the Godavari. அதாவதுப்பா இங்கே பார்த்தீங்கன்னா இதோட நீளம் வந்து 1465. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்தியாவோட லாங்கஸ்ட், அதாவது கோதாவரி இஸ் த சவுத் இந்தியாவில், தீபகற்ப இந்தியாவில் வந்து நம்ம வந்து லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்கிறோம். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாசிக் மாவட்டத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறதுப்பா. இது விருத்தகங்கா எனவும் அழைக்கப்படுது. இதுக்கு பேரே வந்து விருத்தகங்கா. எதுக்கு? கோதாவரி. ஏன்னா இது வந்து இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியாவில். பார்த்தீங்கன்னா இதுதான் லாங்கஸ்ட் ரிவர். இது 3.13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. இது வந்து எங்கேனா ஆந்திர பிரதேசத்து வழியாக பாஞ்சு எங்கே கலக்கும்? பே ஆஃப் பெங்காலை கலக்கும். பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் அண்ட் சாலமி போன்றது இதோட ட்ரிபியூட்டரிஸ். இது வந்து ராஜமுந்திரிக்கு மிக அருகில் கௌதமி அண்ட் வசிஸ்தா என 2 கிளையாக பிரிஞ்சு மிகப்பெரிய டெல்டாவாக உருவாக்கி அந்த கோதாவரி டெல்டா வந்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குக்கு பேர் தான் கொல்லேரு லேக்குங்கிறது சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த ரிவர் கிருஷ்ணா. The river Krishna originates from a spring at a place called Mahabaleshwar in the Western Ghats in Maharashtra. Its length is 1400 km and an area of 2.5 lakh square kilometer. It is the second longest peninsular river. Bhima, Vedavagu, Musi, Koyana and Tungabhadra are the major tributaries of these rivers. It also flows through Andhra Pradesh and joins in Bay of Bengal at Hamasala-devi. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தோட மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரருங்கிற அந்த பகுதியிலிருந்து ஊற்றா உருவாகிதாம்மா 1400 கிலோமீட்டர் நீளமும் 2.58 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவும் கொண்டதான் எது இருக்குன்னா கிருஷ்ணா நதி இருக்குது. இது வந்து நம்மளுடைய தீபகற்ப பெனின்சுலார் இதில் வந்து 2வது பெரிய நதி. ஃபஸ்ட்டு வந்து எதுனா நம்ம வந்து கோதாவரியை சொல்லுவோம், அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவை சொல்லுவோம். இதில் கொய்னா, பீமா, மூசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு அப்படிங்கிறதெல்லாம் இதோட ட்ரிபியூட்டரிஸ். இது வந்து எங்கன்னா ஆந்திர பிரதேசத்து வழியாக பாஞ்சி ஹம்ஸ்லாதேவி என்ற இடத்துல பே ஆஃப் பெங்காலில் இது வந்து கலக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர் காவேரி. ரிவர் காவேரியை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம பார்க்கக்கூடியதே ரிவர் காவேரி தான். த ரிவர் காவேரி ஆரிஜினேட்ஸ் அண்ட் தலகாவேரி குடகு ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா. எங்கள் கர்நாடகாவில் தான் இதோட ஆரிஜின், குடகு ஹில்ஸில் இருக்கக்கூடிய தலகாவேரி. இட்ஸ் லென்த் இஸ் 800 கிலோமீட்டர். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 800. த ரிவர் காவேரி இஸ் கால்டு தக்ஷன் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத்து. இதை வந்து நம்ம வந்து தட்சன் கங்கான்னு நம்ம வந்து அழைக்கிறோம். இட்ஸ் in Karnataka, the river purificates twice, forming the sacred islands of Srirangapattinam and Sivasamudram. இது பார்த்தீங்கன்னா கர்நாடகா த ரிவர் பியூரிஃபிகேட் ட்வைஸ் ஃபார்மிங் த சேக்ரெட் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினமும் சிவசமுத்திரத்தையும் நம்ம வந்து சொல்கிறோம்.
சரி, இப்போ ஸ்ரீரங்கம் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஐலாண்டு தான். என்னென்னா சரவுண்டட் பை என்னென்னா காவேரி ரிவர் தான். காவேரி ரிவரத்தை சுற்றி இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்ரீரங்கங்கிறது, திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பிளேஸு. While entering Tamil Nadu, the Kaveri continues through a series of twisted, wild gorges until it reaches Ohenakal Falls and flows through a straight, narrow gorge near Salem. The Kaveri breaks at Srirangam Islands with two channels, River Kolarom and Kaveri. At last, it empties into the Bay of Bengal at Pumbugar. அதாவதுமா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். அது வந்து இப்போ உங்களுக்கு நார்மலாகவே நமக்கு தெரியும் காவேரி ரிவரில் என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ் இருக்குங்கிறது. ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல், அமராவதிங்கிறது இது எல்லாமே ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் காவேரி தான். இது வந்து இரண்டாக பிரித்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்று தீவுகளை உருவாக்கியுள்ளது. இது ரெண்டுமே வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சேக்ரெட் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையும் போகும்போது குறுகலான மலை இடுக்குகள் வழியாக ஒகேனக்கல், அதாவதுப்பா ஃபஸ்ட்டு காவேரி என்ட்ராகும் போகும்போது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அதாவது கிருஷ்ணகிரி வழியாக தான் நமக்கு உள்ளே என்ட்ராகும்போது ஒகேனக்கல் ஃபஸ்ட்டு மலை இடுக்கில் வந்து அந்த எது வழியாக உள்ளே என்ட்ராகி தான் நமக்கு கிடைக்கிது. பின்பு திருச்சிராப்பள்ளிக்கு முன்பு ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடமோ மற்றும் காவேரி என இரண்டு பிரிவுகளாக அங்கே பிரிஞ்சு இறுதியில் பூம்புகார் என்ற இடத்திற்கு மிக அருகில் வந்து அதுக்கப்புறம் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும், பே ஆஃப் பெங்காலில் ஜாயிண்ட் ஆகும். நம்ம தெரிஞ்சுக்கோம், ஐயோ ஈரோடுனா ஈரோட்டில் மட்டும்தான் காவேரி ரிவர்னோ, அப்படி கிடையாது. இது வந்து ஆரிஜினேட் ஆகிறது கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆகி உள்ளே என்ட்ராகும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியாக தான் நமக்கு வந்து உள்ளே பாயுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னாப்பா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு நர்மதா. The river rises in the Amargandak Plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meter and flows for a distance of about 1312 kilometer. It covers an area of 96,796 square kilometer and forms 27 kilometer long estuaries before outfalling into the Arabian Sea through the Gulf of Cambay. It is the largest among the west flowing rivers of peninsular India. Its principal tributaries are Barhar, Halon, Hiron, Banjar, Dwadi, Sarkar, Tawa, Barna and Kollar. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா ஃபஸ்ட்டு வந்து நர்மதா. இது வந்து அமர்கண்டாக்கு வந்து பிளாட்டோவில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகும் போகும்போது 1057 உயரத்தில் உற்பத்தியாகி 1312 வந்து நீளமும் நியர்லி பார்த்திங்கன்னா 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா கவர் ஆகி அதில் வந்து 27 வந்து எச்சுரியா ஃபார்ம் ஆகுது. எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா கல்ஃப் ஆஃப் காம்பையில் ஃபார்ம் ஆகும். இது வந்து லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எதில் பெனின்சுலார் இந்தியாவில். இதில் என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சர்க்கார், சவா, அப்புறம் கோலாருங்கிறது இதோட ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாப்பா Dabdi. The Dabdi is one of the major rivers of peninsular India with a length of 724 kilometers. It covers an area of 65,145 square kilometer. Dabdi river rises near Multai Tank in the Betor district of Madhya Pradesh at an elevation of about 752 meters. It is one of only the three rivers in peninsular India that run from east to west, the others being the Narmada and the Maghi. The major tributaries are Vahi, Gomai, Arunavati, Anur, Naziv, Bara, Panchra and Bori. It outfalls into the Arabian Sea through the Gulf of Cambay. இது வந்து நம்மளோட பெனின்சுலர் ரிவர்ஸில் இது ஒரு முக்கியமான ஆறாக நம்ம சொல்கிறோம்ப்பா. மேஜர் ரிவர் தான். இது வந்து 724 கிலோமீட்டர் வந்து நீளம். இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 65,145 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. இது வந்து பெட்டூல் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா 752 மீட்டர்ஸ் ஹைட்டில் முல்டாய் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இது வந்து எங்கே போய் கலக்கும்? காம்பே வளைகுடா வழியாக, அதாவது கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக போய் அரேபியன் சீயில் கலக்கும்.
இதில் முக்கியமாக பார்க்க போகும்போது நர்மதா, தப்தி மற்றும் மாகி 3 ஆறுகள் மட்டும்தான் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இதில் இந்த 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து பாய்ந்து மேற்கு நோக்கி பாய்ஞ்சிரும். இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னா வாகி, கோமை, அருணாவதி, அனர், சிசுப்ரே, பஞ்ச்ரா மற்றும் போரி. இது இதனுடைய துணை ஆறுகள். இந்த துணை ஆறுகள் எல்லாம் எதோட ஜாயிண்ட் ஆகுது? நர்மதாவோட ஜாயிண்ட் ஆகி நர்மதா எதோட இதாகுதுன்னா கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக அரேபியன் சீல ஜாயிண்ட் ஆகும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இண்டியன் ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகுது. ஷார்ட் அண்ட் நேரோ. இது ரொம்ப குறுகலாகவும் நீளம் குறைந்தவையாகவும் இருக்கும். நான் பெரினியல் இன் நேச்சர். ஏன்னா இது வற்றும் ரிவர். சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். இது நீர் மின்சார உற்பத்திக்கு ஏற்றது. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன். இது நீர்வழி போக்குவரத்துக்கு இது பயன்படாது. இப்போ இந்த லெசன் நம்ம சோஃபார் உங்களுக்கு ரிலீஃப், ட்ரைனேஜ், லொக்கேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதோட இப்போ நான் மெயின் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் தான். நார்தர்ன் மவுண்டைன்ஸ், Northern Great Plains or Great Plains, Peninsular Plateau, Coastal Plains and then Islands. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் அந்த 2 கேட்டகரி, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸு, மேலே பெனின்சுலார் அதாவது ஹிமாலயன் ரிவர்ஸும் பெனின்சுலார் ரிவர்ஸும் 2 கேட்டகரியாக பிரித்து அந்த பெனின்சுலார் ரிவர்ஸில் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோமா. இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்தியா ரிலீஃப், லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூம்மா.